வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க? இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தாங்க. கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. மென்மையான குணம் படைச்சவங்கன்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. தெய்வ பக்தி அதிகம், பெரியவங்க மேல மரியாதை, குழந்தைங்க மேல ஒரு அன்பு, சமுதாயத்து மேல ஒரு பயம் இவங்க கிட்ட நிறைஞ்சு கிடக்கும். கடகராசிக்காரங்க ஒரு பெரிய தியாகின்னு சொல்லலாம். முகம் தெரியாதவங்களுக்கு கூட தியாகம் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. ரொம்ப பாசக்காரங்க. பாசத்துக்காக பழகத்துக்காக உயிர் கூட கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குரலை எந்த இடத்துலையும் வசதி பேச மாட்டாங்க. ஆனால் தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை உறுதியாக சொல்லக்கூடியவங்கன்னே சொல்லலாம். அவங்க சொன்னது தான், அது யாராலுமே மாற்றி எழுத முடியாது. அந்த பிரம்மனாக இருந்தால் கூட. கடகராசிக்காரங்களுக்கு கோவங்கிறது அவ்வளோ வராது. ஆனால் கோவம் வந்துட்டா இவங்க வித்தியாசமான முறையில் தான் வெளிப்படுத்துவாங்க. அதாவது அமைதியாக தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில ராசிகளை பார்த்தீங்கன்னா கோவம் வந்துட்டா அடித்து பேசுகிறதோ தூக்கி போட்டு உடைக்கிறதோ செய்வாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அமைதியாக தான் காட்டுவாங்க. பேசாமல் இருந்துருவாங்கன்னு சொல்லலாம். அடிதடியெல்லாம் இவங்களுக்கு காட்ட தெரியாது. ஒரு எதிர்ப்பு காட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். இவங்ககிட்ட பழகிறது சிரமமாக இருந்தாலும் பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரிய முடியாது. 12 ராசிகளையும் அதிக அளவுக்கு நேர்மை, விசுவாசம், உண்மை, வாய்மை உடையவங்க இந்த கடகராசிக்காரங்க தாங்க. எல்லார்கிட்டையுமே சட்டுன்னு ஒட்டிக்குவாங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு தேனி மாதிரியான சுறுசுறுப்பு உங்களுக்கு உண்டு. சத்தம் போட்டு சிரிக்கிறது, சத்தம் போட்டு அலறதெல்லாம் இவங்ககிட்ட கிடையாது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மென்மையாக, கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தீர்க்கமான மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கூட ஒரு சரியான முடிவெடுக்கக்கூடியவங்களா, பொறுமையாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களா தான் இந்த கடகராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே பொறுப்புணர்ச்சி திலகம்னு சொல்லலாங்க இந்த கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க மூத்தவங்களா இருந்துட்டா போதும், தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களே தியாகம் செய்ய வேண்டியதாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப கடமை முடிச்சுட்டு தான் திருமணமே செஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெரும்பாலும் கடகராசிக்காரங்க எப்போதுமே ஒரு பாதுகாப்பை தான் மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. சொத்து சுகம் பணம் எல்லாமே அடுத்த பட்சம். நிறைய கற்பனை வளம் உடையவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். கலா ரசிகர்களும் கூட. காதல், கவிதை, ஆசை எதுவாக இருந்தாலுமே மற்றவங்கள்ட்ட கொடுத்து அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய யோகமும் இவங்களுக்கு உண்டு. பெரும்பாலுமே நண்டோட சின்ன அமைஞ்சிருக்கிறதால நண்டுபிடி போட்டாவது எந்த விஷயமும் தனக்காக சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிறைந்த குணமும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். எதிரியாக இருந்தாலுமே உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்டால் இவங்க கிட்ட இல்லைனாலுமே மற்றவங்க கிட்டையாவது வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. பெரும்பாலுமே இவங்க எல்லா வகையிலும் சிறந்தவங்கன்னு சொல்லலாம். அத்தனை அழகா திறமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தாய், தந்தை, மாமனார், மாமியார் எல்லாருமே வேணும்னு அரவணைக்கக்கூடிய குணம், குடும்ப பொறுப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் சாதகமாக இல்லைங்கிறத உண்மை. இனி நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலத்துலேருந்தே தொடங்கியிருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு திட்டம் போட்டு தான் வேலை செஞ்சாகணும். அதாவது நேரத்தை சரியாக நிர்வாகம் பண்ணணும். நேரத்தை அனாவசியமாக வீணடிச்சிட்டா பின்னாடி நீங்கள் எல்லா வேலையும் ஒரே நாளில் உங்கள் தலை மேலே விழுற மாதிரி தான் ஆயிரும். பார்த்துக்குங்க. அடுத்தவங்க உங்கள் மூளையை செலவு செய்ய ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் அதுக்கு இந்த நேரம் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வேலையில் என்னமோ அது கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி நல்லவங்க யார், கெட்டவங்க யாருங்கிறத இனம் கண்டுபிடிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கோம். உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா யார்கிட்ட இருந்துமே நீங்கள் விலகி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப உறவு வகையில் மட்டும்தான் இந்த நேரம் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும். இந்த மாதம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க பாருங்கள். எதுலேயும் அவசரம் வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்து பூசம், ஆயில்யம் மாதிரியான நட்சத்திரங்களோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த கடகராசிக்குள் அடக்கம்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இந்த 4 கிரகமும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது போதுமான வருமானம் உங்களுக்கு தருங்க. பொருளாதார நிலைமை சீரடையக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும். மன நிறைவு ஏற்படுத்து. இது வரைக்குமே எதுலையுமே எல்லாமே நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுத்து பண வருமானம் ஈட்டியிருந்தால் கூட மனசில் ஒரு நிறைவுங்கிறது இருந்திருக்காது. இனி நிறைவு ஏற்படக்கூடிய காலம். குடும்பத்தில் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய காலம்னு சொல்லலாம். சின்ன காரியத்துக்கு கூட கொஞ்சம் அதிகமான அலைச்சல் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும். பயணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடல் உபாதை கொஞ்சம் ஏற்படலாம். மருத்துவ சிகிச்சை நீங்கள் நாடுற மாதிரி தான் இருக்கும். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே தள்ளி போன திருமண முயற்சி எல்லாமே கைகூடி வரும்.
வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் நெருங்கின உறவினர் வருகை இந்த நேரம் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரலாம். செவ்வாயோட நிலை காரணமாக ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உத்தியோகத்தில் இந்த நேரம் சனி பகவானுடைய நிலைமை ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் சரியாக கணிப்பீங்க. இந்த கணிப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான பலனை தான் தரும். சில தவிர்க்க முடியாத விஷயங்களும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. எதுலேயுமே முன்னெச்சரிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லலாம். வேலை ரீதியாக கொஞ்சம் மேல் அதிகாரிகளோட அனுசரியை நடந்துக்க பாருங்கள். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சக ஊழியர்களாலுமே கொஞ்சம் நெருக்கம் காட்டி பழகிறது தவிர்த்துட்டா உங்களுக்கு தான் நல்லது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சில தருணம் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரியாக அமைஞ்சிடுவீங்க. உங்கள் பேச்சு தான் எதிரியாக அமைஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்ய பாருங்கள். விற்பனை திட்டங்களை வகுத்துக்கிறது நல்லது. நியாயமில்லாத போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த நேரம் எதிரி தொழில் ரீதியாக அதிகம்தான். உற்பத்தியோட அளவாக வச்சுக்க பாருங்கள். வாடிக்கையாளரை கவரணும்னா இனிமையாக பேசிக்கிறது நல்லது. சக கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் கூட்டாளி விஷயத்தில் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சாதுரியமாக செயல்பட்டால் நிலமும் உங்கள் பக்கம்தான். சாதகமான பலனை தரும்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பாகிஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 4 கிரக கூட்டணி உங்களுக்கு நன்மை தர வாய்ப்பு இல்லை. எதிர்பார்க்குற சந்தர்ப்பத்தில் சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பாருங்கள். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே தடையில் ஒரே சீராக தான் இருக்கும். ஆனால் மாத கடைசியில் பணத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கையை கடிக்கிற சூழ்நிலை தான். இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லைங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரன் உதவிகரமாக இருக்கிறதால கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. அஷ்டம சனியினால் உயர்மட்ட தலைவர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொண்டர்கள் வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த வேலையுமே நீங்கள் திட்டமிட்டு தான் செயல்பட்டாகணும். ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் கலந்து ஆலோசனை செய்கிறது நல்லதாக இருந்தாலும் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசுறது வேண்டாம். மாணவர்களுக்கு இந்த நேரம் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாடங்களில் மனசு தீவிரமாக ஈடுபாடு கொள்ளும். நேர்முக தேர்வில் சரியான பதில் அளிப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக வாகனம் ஓட்டுறதுல கொஞ்சம் அதிக கவனம் வேணும். காரணம் ஜென்ம ராசியில் செவ்வாயும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தான். இந்த கிரக நிலை சின்ன விபத்து ஏற்பட எடுத்து காட்டுது. அதனால் இரவு நேர பயணமாக இருந்தால் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சனி ராகு அனுகூலமாக இல்லை. அதுலேயுமே அஷ்டமஸ்தானத்தில் 8ல் சனி இருக்கிறது. வயல் வேலைகளில் கவனமாக இருங்க. இரவு நேர வயல் வேலைன்னா வேண்டாம். விபத்து ஏற்படலாம். விஷச்சந்துக்களால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படலைன்னு சொல்லலாம். கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி இரவு நேரங்களில் நடைபயிற்சி, அதாவது வயல் பகுதியில் நடந்து போகிறது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குரு சுக்கிரன் இந்த 2 பேரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக வரும். உங்கள் நிர்வாக திறமை சிறப்பாக இருக்கிறதால பொறுப்பு எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை அனுசரித்து போக பாருங்கள். இந்த நேரம் கொஞ்சம் கோபம் வெளிப்பட தான் செய்யும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் நல்ல பலனை இந்த நேரம் உங்களுக்கு தரணும்னு சொல்லலாம். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலையில் கொஞ்சம் பணிச்சுமை பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. இரவு நேர பயணங்கள் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இரவு நேர வேலையாக இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சரியான தூக்கம் சரியான ஆரோக்கியமான உணவு இருந்துட்டாலே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இது வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்புகள் நிறைய மறைமுக பிரச்சனை உடல்நல ரீதியாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இன்னதுன்னே தெரியாத நிறைய மருத்துவ செலவும் செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லலாம். அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உடலில் நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். கடகராசி அன்புகள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, விலங்குகளுக்கு தண்ணீர் தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் தொட்டி அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதால ஒரு சிறப்பான பலனை பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செய்ய பாருங்கள். இதனால் மென்மேலுமே நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும். திருமண மாலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் நல்ல வரணும் அமையக்கூடிய யோகமும் இந்த நேரத்தில் உண்டாகும். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே முக்கியமாக பிரச்சனை ஆரோக்கிய குறைவு தேவையில்லாத அலைச்சல் மட்டும்தான். முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்க பாருங்கள். தரக்குறைவான உணவுகளில் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க.
திருநள்ளாறு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் போயிட்டு வரது நல்லது. அப்படி முடியாதவங்க சனிக்கிழமை மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில் மாலையில் மண் அகல் விளக்கில் எள்ளெண்ணெய் தீபேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. தினமுமே மாலை நேரங்களில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறது கூட மிகச்சிறந்த எளிய பரிகாரமாக அமையும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.